ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உனக்காகவே உன் வராகி அம்மா இப்போது நீ வெற்றி பெற்று விட்டாய் என்ற சந்தோஷ செய்தியையும் உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணையும் உன் கண்களில் காட்டுவதற்காக ஓடி வந்துள்ளேன். நீ சற்றும் நம்ப முடியாத அளவிற்கு இனிமேல் உன் வாழ்வில் தொடர்ந்து அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றங்களை உனக்கு அதிர்ஷ்டங்களாகவும் திருப்பங்களாகவும் நான் கொண்டு வரப்போகிறேன். முள்ளாக இருக்கும் உன் வாழ்க்கையை மலராக மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. இனி நீ எல்லா விஷயங்களையும் பார்த்து வியந்து நிற்கப் போகிறாய். விதியால் மூடப்பட்டிருந்த உன் வாழ்க்கையை என் அருளால் நான் திறந்து வைக்கப் போகிறேன். அழகான ரோஜா பூவை உருவாக்கும் பூச்செடி போல உன் வாழ்க்கையை அழகானதாய் மாற்றப் போகும் செடியாக நான் இருக்கப் போகிறேன் என் தங்கமே. முட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மனம் பரப்பும் ரோஜாவாக இருந்தாலும் சரி, எது உன் வாழ்க்கைக்கு அவசியமோ அதுதானே உனக்கு வேண்டும். வாழ்வதும் வீழ்வதும் உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கு தேவையானது முள்ளா ரோஜாவா என்பதை உனது சிந்தனையின் மூலமாக நீ தேர்ந்தெடுத்துக்கொள். உன் வாழ்க்கைக்கான வழிகளை நான் இருவிதமாக காட்டத்தான் போகிறேன். உனக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும், அதற்கு பிறகு நிரந்தரமாய் நீ இன்பமாய் இருப்பாய். இது ஒரு வழி. இப்போதைக்கு நீ சந்தோஷமாய் இருக்கலாம், ஆனால் அதற்கு பின் நீ பல கஷ்ட நஷ்டங்களை விளைவுகளாய் சந்திப்பாய். இது இரண்டாவது வழி என இரு வழிகளையும் நான் காட்டத்தான் போகிறேன். இதில் நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கப் போகிறாயோ, எப்படி உன் வாழ்க்கையையும் செயல்களையும் மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகிறாயோ அதன்படிதான் எல்லாம் நடக்கும் என் செல்லமே. அதற்கு பிறகு பார், தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் உனது வேலை. இப்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையம்மா, அதற்கு பிறகு என் வாழ்க்கை முழுவதும் நீடித்த நிரந்தர ஆயுளையும் சந்தோஷத்தையும் நிம்மதியாய் எனக்கு கொடுத்து விடுவீர்கள் அல்லவா என அந்த பாதையை நீ தேர்ந்தெடுத்தால் போதும். எல்லா கஷ்டங்களும் உன்னிடமிருந்து கலைந்து போய் எல்லா சந்தோஷங்களையும் நீ பெறும்படி நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்லமே. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல வாழ்க்கையில் யாருக்குதான் கஷ்டமில்லை? இந்த உலகில் எப்போதுமே எல்லாரையும் விட ஒருவருக்கொருவர் கஷ்டப்படுபவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு எப்படி வாசல்படி இருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் பல பேரிடம் சொல்ல முடியாத ரகசியங்களும் சுவாரஸ்யமான உண்மைகளும் மனதை கவலைக்கிடமாக ஆக்கி கொண்டிருக்கும் வருத்தங்களும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாருமே என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? தனக்குதான் அதிக கஷ்டம், மற்றவர்களெல்லாம் நிம்மதியாய் வாழ்வது போலதான் ஒவ்வொரு மனிதரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ அடுத்த நிலைக்கு போக வேண்டுமானால் உன் எண்ணம் என்பது சீர்தூக்கி இருக்க வேண்டும். என் கஷ்டம்தான் பெரிது, என் வாழ்க்கைதான் கஷ்டம் என நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அதிகமான இன்பத்தை நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே நான் கொடுக்கப் போகிறேன். எனக்கு நீ நன்றி சொல்லிக்கொண்டே வாழும்படி உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் நிகழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இனிமேல் நீ கவலை கொள்ள வேண்டாம். எதுவுமே இல்லாத மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இன்பம் இப்போது நிறைந்து போய் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவாய் கிடைக்கும்படி நான் செய்து விடுவேன். இன்ப துன்பம் எல்லாமே மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்டது போல உனக்கான விஷயங்களை எல்லாம் அழகாய் முடித்து கொடுத்து விடுகிறேன் என் செல்லமே. இனி எல்லாமே நீ நினைத்தது போலதான் நடக்கப் போகிறது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீ செய்தது உதவிதான் ஆகுமே தவிர தானம் ஆகாது. முடிந்த அளவிற்கு உனக்கு யாரென்றே தெரியாத மனிதர்களுக்கு உதவி செய்யப்பார். அதுதான் தான தர்மம். நல்லதே உனக்கு நடக்கும்.